ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். குறிப்பாக நம்ம எடுத்திருக்கிறது சற்று வயதானவர்கள், 60 தாண்டியவர்கள். அவர்களுக்கு ஒருத்தருக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு யோகாசனங்கள் வேண்டாம், முத்திரைகள் மூலமாக ஒரு தெரப்பியாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரச்சனை வேறு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஹிரண்யா இருக்கின்றது, குடல் இறக்கம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, கண் பார்வை மங்குதலாக இருக்குது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் இருக்கின்றது, பசி எடுக்கலை, அதிக உடல் எடை, இது எல்லாமே ஒருவருக்கு இருக்கின்றது. இதற்கு தான் நம்ம என்ன தீர்வுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாம் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நம்ம அடிக்கடி சொல்வது போல் ஒவ்வொரு முறையுமே நீங்கள் எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க நீங்கள் கண்களை மூடி நான் நன்றாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது, நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதை ஆழ் மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க. சற்று வயதை தாண்டியவர்கள் இதை சொல்ல 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 இந்த உணர்வலைகள் தான் நம்ம உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களையும் பிரதிபலிக்கும். எனது எண்ணம் தான் எனது வாழ்க்கை. அப்போ எண்ணத்தில் அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் போயிட்டு சிறப்பாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் உங்களை மிகச் சிறப்பாக வாழ வைக்கும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவனுடைய தலைவன் தான் கடவுள்னு சொல்கிறோம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை நாம் கண்டு ஆனந்தம் அடைய முடியும். அவரோடு உறவு வைக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் வேவ்ஸே இருக்கக்கூடாது. யாருடைய மனதில் பாசிட்டிவ் வேவ்ஸ் மட்டும் இருக்கின்றதோ அவரை சூழ்ந்து அந்த பிரபஞ்சம் எல்லாமே அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இப்போ அவங்க ஹிரண்யா சொல்லியிருக்காங்க. அதற்கு நம்ம குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடிய மாதங்கி முத்திரை முதல்ல பார்க்க போகிறோம். சுகாசனத்தில் அமர்ந்து ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மணி மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கண் பார்வை பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிராண முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் சொல்லியிருக்காங்க. சுஜி முத்திரை இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பசியின்மை சொல்லியிருக்காங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிரவிரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதிகமான உடல் எடை சொல்லியிருக்காங்க. சூரிய முத்திரை. மோதிரவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரொம்ப உடல் எடை அதிகமாக இருந்தீங்கன்னா 5 நிமிஷம் பண்ணிக்கலாம் போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். வயதானவர்கள் தரையில் அமர முடியலைன்னா நாற்காலியில் அமர்ந்தே பண்ணாலே போகிறோம். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கண் பார்வை நன்றாக வருவதற்கு பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், என்னோட மேத்தில் பெருவிரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மலச்சிக்கலுக்கு சுஜி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பசியின்மை சொல்லியிருக்காங்க. அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், என்னோட மேத்தில் பெருவிரல். நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிக உடல் எடை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய யோக முத்ரா அப்படிங்கிறத பண்ண போகிறோம். முதல்ல சுகாசனத்தில் பண்ணுவோம். உட்காந்துட்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் ஒரு கால் மட்டும் போட்டுருந்தேன். கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது வயதானவர்கள் இந்த யோக முத்திரை பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நம்ம சொன்ன இந்த 5 முத்திரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். மாதுளம் பழம் உணவில் எடுத்துக்கோங்க. 2 நாட்கள் ஒருக்க ஒரு மாதுளம் பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடாமல் நன்றாக மென்று சாப்பிடுங்க. சக்கையை வெளியே துப்பிடுங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து ஒரு 5 கொழுந்து 6 கொழுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு 1 டம்ளர் வாட்டர் சாப்பிட்ருங்க. மிளகு 8 மிளகு எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை நுணுக்கி கொஞ்சம் வாட்டரில் 1/2 டம்ளர் போட்டு லேசாக சுட வச்சு ஆறினோன்னு அதை குடிச்சிருங்க. கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது தான். பழ வகைகள், கீரை வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம சொன்ன இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்ச உடனே 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு நெற்றி புருவ மையம், ஆக்னேய சக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லாருக்குமே ஏற்ற பயிற்சி. இதில் என்ன குறைபாடு சொல்லியிருக்காங்களோ அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு சில குறைபாடு உள்ளவங்களும் இந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் நம் கையில். நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புத ஆற்றல், அற்புத பிராணசக்தியை நரம்பு மண்டலங்கள், வெப்போட்ட மண்டலம், மூச்சோட்ட மண்டலம் அனைத்திற்குமே முத்திரையின் மூலமாக நன்றாக பரிணமித்து இயங்கச் செய்து சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.